வணக்கம். அ வணக்கம் எல்லாருக்கும். நான் ராம் ரம்மி அ சிம்பிள் மார்க்கெட்லேருந்து ராம் பிரசாத் பேசுறேன். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 3 ஜனவரி 2025 எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு மார்க்கெட்டோட ஆக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அ என்னுடைய வீடியோ எப்படி இருக்கும்னா 4 பார்ட்டா நான் கவர் பண்றேன். இந்தியன் மேக்ரோஸ், இந்தியன் எக்கனாமிக் மேக்ரோஸ் என்ன, அப்புறம் யூஎஸோட எக்கனாமிக் மேக்ரோ மீன்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் மேக்ரோஸ் என்ன டிரைவ் பண்ணுது மார்க்கெட்டை, அப்புறம் அடுத்து எஃப்ஏடி ப்ரொப்ரேட்டரி கிளைண்ட் சைடோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அது ரெண்டாவது பார்ட்டு. மூணாவது பார்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்புறம் எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணும், இப்படி 4 கேட்டகரியாக தான் நான் என்னுடைய வீடியோ எப்பயுமே இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட்டோட பயங்கரமான எழுச்சிக்கு என்ன காரணமாக இருக்கும், என்ன காரணம்னா 3-4 மேக்ரோஸ், இம்பார்ட்டன்ட் மேக்ரோஸ், இந்தியன் எக்கனாமிக் மேக்ரோஸ் வந்துச்சு. ஸோ அந்த ரீசன்னால தான் நீ மார்க்கெட் வந்து ரிவைவ் ஆச்சு. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா. மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து என்னாச்சு, இப்போ கம்பேர் டு அந்த லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் வந்து 0.1% கம்மி தான். 56.5 லாஸ்ட் மந்த்து, இந்த மந்த் வந்து 56.4. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு, பட் ஆனால் கம்பேர் டு லாஸ்ட் இயர் வந்து இது வந்து 56.8, இந்த இயர் வந்து 57.5. ஸோ ஆக்சுவலி இன்னும் நெட்ஒர்க் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. சரிங்களா? அதாவது இது வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இதோட இது. இந்த வருஷம் வந்து அதோடைய வளர்ச்சி இருக்குங்கிறது தான் அது சுட்டி காட்டுது. ரெண்டாவது வந்து என்ன இருக்குன்னா ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. எல்லா மேஜர் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாத்தோட இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2024 அவங்க நிறைய கார்ஸ் வந்து வித்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், டொயோட்டா, பஜாஜ், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல விற்பனை வந்து நல்லாவே நடந்திருக்கு. அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி 24%, டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்க சேல்ஸ் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டொயோட்டா வந்து 15% இன்க்ரீஸ். அதனால தான் இன்னைக்கு ஆட்டோ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல பூம் ஆயிருக்கு. அந்த பர்டிகுலர் செக்டர் வந்து 2% நல்ல ஒரு கெயின் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சரி, இது எக்ஸ்பெக்டட் தான் அது. பட் இன்னைக்கு டேட்டா வந்து நல்ல மோர் தென் எக்ஸ்பெக்டடாகவே நல்லா வந்ததுனால அந்த அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அடுத்து வந்து டிசம்பர் மந்த் டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து 7.3%. இது வந்து ஒன் ஆஃப் த அடிஷ்னல் இன்புட். ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. பட் ஸ்டில் வந்து கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதனால என்ன ஆகுனா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஹேப்பனிங், நடந்துட்டு இருக்குங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அது வந்து 1.77 லட்சம் கோடிகள் வந்து அதுக்கு விற்பனை ஆயிருக்கு, கலெக்ஷன் வந்திருக்கு. ஐடி செக்டர்ஸ் வந்து 2 to 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து கெயின் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ரிப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறது வந்தனால நம்மளுடைய ஐடி செக்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் எல்லாம் 4% அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஐடி செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, செக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 to 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்தியன் ரிலேட்டட் எக்கனாமிக் டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு, யூஎஸோட மார்க்கெட் எல்லா மேஜர் இண்டெக்ஸ் எஸ்என்பி, நாஸ்டாக், டவ் ஜான்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆமாம், பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்கு, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வந்திருக்கு. அது வந்து டேட்டாவோட இது ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா என்ன வந்திருக்குன்னா, ஒரு நிமிஷம், ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வந்து 211K. இது வந்து லாஸ்ட் மந்த்தை விட ஒரு 9K லெஸ்ஸாக வந்திருக்கு. ஸோ இது வந்து மீன்ஸ் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டானா வேலை இல்லைன்னு சொல்லி அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல இதுதான் அது. சரிங்களா? இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டட் ஃப்ரண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ டேட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. மார்க்கெட் எப்படி இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்க பொசிஷன்ஸை மாற்றிருப்பாங்க. சரிங்களா? பொசிஷன்ஸை மாற்றிருப்பாங்க. அவங்க பொசிஷன் மாறினதும் தான் ரீசன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வரதுனால மார்க்கெட் ரேலி ஆனதுக்கப்புறம் அவங்க பொசிஷன்ஸ் மாறி இருப்பாங்க. சரிங்களா? அது என்ன பொசிஷன்ஸ் மாறி இருக்காங்கன்னா, எஃப்ஐஐ ப்ரொப்ரேட்டரி டேட்டர்ஸ் கிளைண்ட் அவங்க பொசிஷன் எப்படி மாறி இருக்குங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேஷன். சரிங்களா? ஃபியூச்சர் இண்டெக்ஸ் வந்து எப்படி மாற்றிருக்காங்க, அவங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறி இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை நான் அந்த பின் கமெண்ட்லையும் அந்த என்னுடைய வீடியோ கீழே பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அது என்ன ஆட் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு இன்னைக்கு 1 ஜான் வரைக்கும் 2 ஜான் வரைக்கும்
என்ன மாறி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 6% வந்து எஃப்ஐஐ அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் சாரி லாங் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீனிங் என்னன்னா ஷார்ட் பொசிஷனை அவங்க 6% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலயும் ரீசன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்டும் சரி ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸும் சரி அவங்க லாங் பொசிஷனை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னே அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் எஃப்ஐஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஷார்ட்ல இருந்தாங்க. ஸோ அது வந்து நல்ல சைன் கிடையாது உங்களுக்கு. ஸோ எனி டைம் அவங்க எப்போ பணம் பண்ண முடியும்னா மார்க்கெட் கீழே போனால் பணம் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த பொசிஷனை மாற்றிருக்காங்க. மீனிங் வந்து என்னன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நீங்க டேட்டாவை பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து டேர்ன்டு பையர். ஸோ அரௌண்ட் 1500 crores வந்து அவங்க நெட் பாட் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அது அது மீனிங் என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய லாங் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு இண்டிகேஷன். இது ஒரு இண்டிகேஷன். ஸோ மீனிங் தட் என்ன மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி. நம்ம எல்லாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. இது என்ன எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி மட்டும்தான். சரிங்களா? நம்ம சட்டைனா இதான் நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பட் இதுல மெயினா வந்து இது இண்டிகேட் பண்ற டேட்டா வச்சு நம்ம ஸ்டாண்டை மாத்திக்க முடியும். அப்புறம் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ என்னன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1800 ஷேர்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 ஷேர்ஸ். ஸோ அதனால அரௌண்ட் 60% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து முன்னோக்கி போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைன். சரிங்களா? இது வந்து எஃப்ஐஐடிஏ டேட்டா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான இது. அ- அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து கிளியரா 23,750 அந்த 50 டேஸ் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கிளியராகவே டெசிசிவா கிராஸ் ஆயிருக்கு. 50 டேஸ் 200 டேஸ் எல்லா ஆவரேஜுமே எல்லா மெயின் ஈவன் லெவல்ஸ் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி டெசிசிவா மேலே வந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் அது. இப்போ என்ன கிளியரா என்ன நிஃப்டி என்ன பண்ணோம் நிஃப்டியோட கிளியர் சப்போர்ட் 24,000 அது மீறிச்சுன்னா 23,500 மேலே போகும்போது 24,500. ஸோ இதில் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இருக்கிற டேட்டா வச்சு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம 1 or 2 டேஸில் மார்க்கெட் கீழே வந்தாலும் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஓவராலான ஒரு நிலவரம் இருக்கு. சரிங்களா? இதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51K வந்து சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,200 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ மார்க்கெட் இப்போ வந்து 50,600 650 ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி இருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு? நாளையோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எல்லா கீ மூவிங் ஆவரேஜையும் தாண்டி தான் இருக்கு இப்போ நிஃப்டி. அப்போ மீனிங் என்னன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் பையிங் பவர் இருக்கு. கீழே வந்து வாங்கக்கூடிய சப்போர்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் ரிவைவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது 24,400 450 500 வரலையும் போகலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஃப்ஐஐயும் லாங் பொசிஷனை குறைச்சிருக்காங்க. சரி ஷார்ட் பொசிஷனை குறைச்சிருக்காங்க. லாங் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மார்க்கெட் மேலே போனால் தான் அவங்க காசு பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங்லி அவங்க மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு இது. மெயின் இது வந்து என்னன்னா அப்புறம் 2 நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அப்பர் பேண்ட் ஆஃப் த புல்லிங்கர் பேண்ட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் தான் அது. இதை நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரேட் எடுக்காம கொஞ்சம் நிதானமான ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஒரு 1 or 2 டேஸ் இந்த கெயின் ஆனது வந்து இப்போ வந்தது வந்து எப்படி சஸ்டெயின் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. பட் ஆனால் இந்த மெயினான எக்கனாமிக் டேட்டாஸ் இதெல்லாம் வந்து நல்ல மாதிரி இருக்கிறதுனால பாசிட்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது இப்படிதான் மார்க்கெட் இருக்கலாம் நாளைக்குங்கிறது ஒரு ஒரு அனுமானம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரிங்களா? நீங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இது மாதிரி நிறைய மேஜரான அந்த எக்கனாமிக் டேட்டா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எது மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண எப்படி கொண்டு போங்கிறத பற்றி நான் நிறையா சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். சரிங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.